Good morning, students. I am MRK. We are going to see plus 2 mathematics, chapter 5, two dimensional analytical geometry, இரு பரிமாண பகுமுறை வடிவியல் தமிழில். ஓகே, இதோட இன்ட்ரோடக்ஷன் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேரபுலா அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். ஓகே, பேரபுலாக்குள்ள டீட்டெயிலாக அதனுடைய ஃபார்முலாஸ், அதோடைய ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை பொறுத்து என்னென்ன வரும் அப்படின்றத இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கேன். அதை ஒரு முறை பார்த்துட்டு இந்த கணக்குக்குள்ளே வா. ஓகே, குட். சாப்டர் 5, எக்ஸசைஸ் 4.2, ஃபோர்த்து சம்மில் ஃபஸ்ட்டு சம். பேரபுலா கொடுத்துருக்கு. ஈக்குவேஷன் y² = 16x அப்படின்னு கொடுத்துருக்கு. y² = 16x. which one of the parabola type equal to the given parabola? what is the type of என்னென்ன டைப் இருக்குது? y² = 4ax, open right word. y² = -4ax, open left word. x² = 4ay, open upward. x² = -4ay, open downward. Anyone compare this given parabola, first one equal to the given parabola. Okay, right. அப்போ நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு ரஃபாக இந்த y² = 4axக்கு நான் ஒரு டயக்ராம் போட்டு அதுக்கு தேவையான வெர்டெக்ஸு, ஃபோக்கஸ் எல்லாத்தையுமே நான் இதில் கலெக்ட் பண்ண போகிறேன். டயக்ராமில் இருந்தால் ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும். ஸோ டயக்ராமை இன்ட்ரோடக்ஷன் நல்லா படிச்சுக்கோ. இந்த இடத்துல உள்ளது வெர்டெக்ஸ் வி, முனைன்னு சொல்லுவாங்க, 0,0. இந்த கர்வுக்கு இன்சைடில் வர்றது ஃபோக்கஸ் A,0, எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் சைடு மேலே இருக்குது. அது வழியாக ஒரு லைன் பாஸ் ஆகும். அந்த லைனுக்கு பேர் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். இது வழியாக ஒரு லைன் பாஸ் ஆகும். அந்த லைனுக்கு பேர் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். இப்போ ஏன்றது எதுக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னா எக்ஸுக்கு எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் = ஏ. இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லைன் பாஸ் ஆகும். அதுக்கு பேர் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், இயக்கவரையின் சமன்பாடு. இது செவ்வகத்தின் சமன்பாடு ELNRனா. ED அப்படின்னா இயக்கவரையின் சமன்பாடு அல்லது இயங்குவரையின் சமன்பாடு. இதுக்கு ஆப்போசிட்டில் வரும் எக்ஸ் = -a. x = -a. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக எல்லாத்துக்குமே 4a தான், 4 டைப்ஸுக்கும். சரி, ஓகே. இப்போ நான் கிவன் பேரபுலாக்கு ஸ்டாண்டர்ட் அந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுறேன். அப்போ 4a = என்ன வரும் அப்படின்னா 16 வந்துடும். இப்போ 4a = அதாவது ஈக்குவல் டு 16. அப்போ a = 16/4. அப்போ a = 4. ஃபைன் பண்ணிட்டேன் a. இப்போ நீ வரிசையாக கேட்ட கேள்வியை மட்டும் செஞ்சால் போதும். கொஸ்டினில் ரீட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோ. நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? சொல்கிறது காமனாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உனக்கு பழகி கொடுக்குறேன். ஆக்சஸ், இந்த படம் எந்த ஆக்சஸில் உட்காந்துருக்குன்னு பாரு. கவுக்கில் இன்சைடில் உள்ளே இருக்கிறது ஆக்சஸ். இந்த சைடு எதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் = y = 0 அப்படின்னு 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. அப்போ ஆக்சஸ்ன்னு டாபிக் எழுதுனோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா y = 0. செகண்ட் ஒன் வெர்டெக்ஸ். இந்த எழுதியிருக்கோம் பார் ஃபார்முலா. வெர்டெக்ஸ்க்கு என்ன எழுதியிருக்கோம்? v 0,0. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் எஃப்னு டினோட் பண்ணணும். ஃபார்முலா இருக்கும் பாரு A,0. டயக்ராம் நீ ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதிலிருந்தே நீ ஆன்சர் ரெடி பண்ணிடலாம். ஓகே, அதுதான் சிம்பிளஸ்ட் வே. எஃப் ஏக்கு ஃபைன் பண்ணது 4. அப்போ 4,0. நெக்ஸ்ட்டு இந்த சைடு வரேன். ரைட்,
ஃபோக்கஸ்க்கு அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இதை கண்டினியூவாக எழுது இதுக்கு பக்கத்திலே, ஃபோக்கஸ் பக்கத்திலே. ஏன்னா ஃபோக்கஸ் வழியாக போகிறதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ இந்த எழுதியிருக்கேன் பாரு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஃபார்முலா ஈக்குவேஷன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4, இதை +4 உள்ளே கொண்டு வந்தோம்னா எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், இதோடைய ஆப்போசிட் தான். அப்போ ப்ளஸ் ஏ கொடுத்துருந்தோம்னா மைனஸ் ஏ இந்த எழுதியிருக்கேன். படத்தில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடு. எக்ஸ் ஈக்குவல் டு -4 உள்ளே கொண்டு போனோம்னா லெஃப்ட் சைடில் +4 இஸ் ஈக்குவல் டு 0. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்றது எல்எல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லுன்னு டினோட் பண்ணுவாங்க 4a. அப்போ 4 × 4 ஈக்குவல் டு என்னது 16. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்ன்றது இதிலிருந்து இது வரைக்கும் சார் பாயிண்ட் வைக்கிறேன் பாரு, இதுதான் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இந்த கவுக்கு வந்து மேலே கீழே உள்ள பாயிண்ட் அந்த எண்டில் வரைக்கும் ஃபோக்கஸ் வழியாக போதில் அந்த இது ஈக்குவேஷன் லேட்டஸ்ட் ரெக்டம் அந்த லென்த்து அதில் மட்டும்தான். இதுதான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பட் நான் வந்து எக்ஸ்ட்ராவே கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் 3 மார்க்ஸ் சம்மு. ஓகே, குட். 4th கொஸ்டின்லேயே செகண்ட் சப்டிவிஷன் ஒன்று தரா தம்பி. x² இஸ் ஈக்குவல் டு 24y. அப்போ x² சொல்லிட்டாலே ஒன்று ஓப்பன் அப்வேர்டு வரணும் அல்லது டவுன்வேர்டு வரணும். அப்போ இது ஓப்பன் x² இஸ் ஈக்குவல் டு 4ay உள்ள கம்பேரிசன். அப்போ x² இஸ் ஈக்குவல் டு 4ay அப்படின்னா ஓப்பன் அப்வேர்டு. இது வெர்டெக்ஸ் v 0,0. சரியா சொல்கிறது பார்த்துக்கோ. 0,0 இங்கனக்குள்ள உள்ளது ஃபோக்கஸ் அப்படின்றது ஒய் ஆக்சஸ் மேலே பாயிண்ட் இருக்கனால x0, ஒய்க்கு வந்து a ஏன்னா பாசிட்டிவ் அப்படின்றனால அது வரையும் ஒரு லைன் பாஸ் ஆகும். அது ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ELR ஒய் இஸ் ஈக்குவல் டு a. ஒய்க்கு தானே a எழுதியிருக்கோம், ஒய்க்கு தான் a எழுதியிருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டில் போகிறது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு -a. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a. சரியா? ஆக்சஸ் ஒய் ஆக்சிஸில் படம் அமைஞ்சிருக்கு. ஒய் ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இது ஃபுல்லாக நம்ம ஃபார்முலா மாதிரி ரெடி பண்ணிடணும். எல்லாத்தையுமே ரஃப் ஒர்க்கில் ரெடி பண்ணாலும் சரி, இந்த கணக்கு பக்கத்தில் ரெடி பண்ணாலும் சரி, நீட்டாக ரெடி பண்ணும். ஐடியா தான் எல்லாமே. அப்போ இதை கம்பேர் பண்ணுறேன். ஸ்டாண்டர்டு ஈக்குவேஷனோட பேரபிளோட x² இஸ் ஈக்குவல் டு 4ay ஓப்பன் அப்வேர்டு எழுதலாம்டா தம்பி. ஓப்பன் அப்வேர்டு அப்படின்னு எழுதலாம். சரியா சொல்கிறது? ஓப்பன் அப்வேர்டு மேல்புறம் தரப்படுகிறது கொடுக்கப்பட்ட விவரத்தின்படி. கிவன் டேட்டா. சரி, ரைட்டு. டைப் ஆஃப்னு கேட்டிருந்தா நீ எழுதணும். பார்த்துக்கோ, நான் கவனிக்காமல் வந்து பண்ணிட்டுருக்கேன், நீனும் பார்த்துக்கோ. நான் டைப் கேட்டிருந்தா எழுதி தானும். ஆமாம். அப்போ x² இஸ் ஈக்குவல் கம்பேரிசன் பண்ணையில் 4a ஈக்குவல் டு 24. அதாவது அப்போ a ஈக்குவல் டு 24/4. 6 4s are 24. அப்போ a ஈக்குவல் டு 6. குட். ஃபஸ்ட்டு ஒன் ஆக்சஸ் என்ன ஆக்சஸில் அமைஞ்சிருக்கு? ஒய் ஆக்சஸில் அமைஞ்சிருக்கு. அப்போ ஈக்குவேஷன் வந்து என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 0. செகண்ட் ஒன் வெர்டெக்ஸ்னால் v 0,0. தேர்டு ஒன் ஃபோக்கஸ் f 0,a ஈக்குவல் டு f 0,6. குட். நெக்ஸ்ட்டு ELR ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் பண்ணுறதுக்கு பேர். அப்போ ஒய் ஈக்குவல் டு a. அப்போ ஒய் ஈக்குவல் டு 6. அப்போ ஒய் -6 ஈக்குவல் டு 0 ஒன் சைடு கொண்டு போனோம்னா. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ED. சரிங்களா? ஒய் ஈக்குவல் டு -a. இப்போ ஆப்போசிட்டில் லேட்டஸ்ட் ரெக்டத்துக்கு ஆப்போசிட். அப்போ ஒய் ஈக்குவல் டு -6 உள்ளே கொண்டு போனோம்னா ஒய் +6 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் LLR அப்படின்றது L ஈக்குவல் டு 4a. அப்போ 4 × 6 ஈக்குவல் டு 24. குட். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. அவ்வளோதான். 4th third. What is given? y² equal to -8x. Which one of the parabola equal to the given parabola? Open leftward. சரிதான் நான் சொல்கிறது? இடதுபுறம் தரக்கூடியது. அப்போ படம் வந்து இப்படி போடணும். அப்போ இது வெர்டெக்ஸ் v 0,0. ரஃபாக எடுத்துரு ஃபார்முலா ஃபுல்லாக. அப்போனா தான் நம்ம சக்ஸஸ் ஆகும்.
ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax. ஓகே குட். இந்த இடத்துல உள்ளது ஃபோக்கஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ மைனஸ் a, 0 அது வழியாக போகிறது ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டாம் ELR x ஈக்குவல் டு மைனஸ் a. இது வழியாக போகிறது டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ED x ஈக்குவல் டு ப்ளஸ் a. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டாம் 4a. ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ் என்னது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ y ஈக்குவல் டு 0. அவ்வளோதான், கேதர் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். இப்போ நான் கணக்குக்கு வரேன். கேட்டது மட்டும் செஞ்சால் போதும், உனக்கு எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன். அப்போ கம்பேர் டு த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுளாக வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax கம்பேர் பண்ணோம்னா மைனஸ் 4a ஈக்குவல் டு மைனஸ் 8. மைனஸை கேன்சல் பண்ணிடு. a ஈக்குவல் டு 8/4. அப்போ a ஈக்குவல் டு 2. அவ்வளோதான். ஃபஸ்ட் ஒன் ஆக்சஸ் கிவன் பேரபுளாக வந்து எதில் ஃபிட் ஆகிருக்கு அப்படின்னு நாங்கள் ஒரு உதாரணம் காமிச்சிருக்கேன். படம் ஒரு ரஃப் டயக்ராமு எக்ஸ் ஆக்சிஸில் ஃபிட் ஆகிருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்னால் y is equal to 0. நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ்னா v, ஆர்ஜின் 0,0. சரியா? நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் குவியம் சொல்லுவாங்க f மைனஸ் a, 0. அப்போ f மைனஸ் 2,0. ஃபோக்கஸ் வழியாக போகிறதுக்கு பேர் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் செவ்வகலத்தின் சமன்பாடு. சரியா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஆப்போசிட்டில் போகும். எதுக்கு? ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டத்துக்கு ஆப்போசிட்டில் போகிறது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் a. எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் a. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ உள்ளே கொண்டு வந்தோம்னா எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் LLR அப்படின்னா L ஈக்குவல் டு 4a. 4 இன்ட்டு 2 ஈக்குவல் டு என்னது 8. ஓகே, புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. இதுதான் வந்து பேரபுளாக்குள்ள சின்ன சம்மு 3 மார்க் சம்ஸ். ஓகே, கீழே 2 5 மார்க் இருக்குது. அதிலேயே ஃபோர்த்து ஃபிஃப்த்து சம்மு. ஓகே, அதை நான் உனக்கு நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். முதல்ல பார்த்துக்கோ. ஓகேயா? குட். அதில் 2 கீழே உள்ள 2மே 5 மார்க் எனக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ.